ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ். இன்றைக்கி எல்லாத்துக்கும் பிடிச்சமான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் மஷ்ரூம் பிரியாணி தம் போட்டு எப்படி பக்குவமாக உதிரி உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் சீரக சம்பா அரிசியில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். 3 கப் அளவு சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிட்டேங்க. அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். 3 கப்புங்கிறது ஒரு 3/4 கிலோ அளவு வரும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் அப்படிங்கிற அளவு தண்ணி எடுத்திருக்கேன். அப்போது 6 கப் அளவு தண்ணி. ஸோ 3 கப் அரிசி, சீரக சம்பா அரிசிக்கு 6 கப் அளவு தண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ அரிசியை நல்லா கழுவி, தண்ணி எதுவும் போட்டு ஊற வைக்க வேண்டாம், கழுவி ஈரப்பதத்தோடு வச்சுருங்க. இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1 டம்ளருக்கு 1 பெரிய சைஸ் பெரிய வெங்காயங்கிற மாதிரி 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி பச்சை மிளகாய் 3 கீரல் மட்டும் போட்டால் போதும். அதே மாதிரி தான் தக்காளியும் 3, அது கடைசியாக அரிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் இருக்கட்டும். புதினா பார்த்திங்கன்னா 1 கைப்பிடி அளவு, நிறைய வேண்டாம், சும்மா கொஞ்சமாக கழுவி அதையும் வச்சாச்சு. இஞ்சி பூண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வேணுங்க. ஸோ அதுவும் ரெடியாக இருக்குது. 2 பாக்கெட் அளவு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மஷ்ரூமை அரிசி மாவு சேர்த்து நல்லா 2 தடவை கழுவி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது இது ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். நான் இன்றைக்கி பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன், குக்கரில் செய்யலை. ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சாச்சு. இது நல்லா சூடானதுக்கப்புறமா ஆயில் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்தணும். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துனா 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில்னு அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். இல்லை ஆயில்லையே மட்டுமே கூட செய்யலாம், அது உங்கள் விருப்பம்தான். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஹோல் ஸ்பைஸ், கரம் மசாலா, ஜாதிபத்திரி, பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனைஸ், பட்டை, 2 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகி ஸ்மெல் வரணுங்க, கருகிடக்கூடாது. அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பெரிய வெங்காயம், நீல வாக்கில் 3 வெங்காயம், பெரிய சைஸ் பெரிய வெங்காயம், அதையும் சேர்த்து பச்சை மிளகாய் 3, எடுத்து வச்சுருக்கிற புதினா, சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடணும், கருகிடக்கூடாது, நல்லா வதங்கி வந்தால் போதுங்க. இப்போ அது வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா லோ மீடியமில் வச்சுட்டா கருகாமல் நல்லா வதங்கி வரும். இதுக்கப்புறமா நம்ம 3 தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த 3 தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துடலாம். இது நல்லா மேஷ் ஆகி வரணும், குழஞ்சி வந்துடணும். அதுக்காக நம்ம இந்த பிரியாணிக்கு எந்தளவு உப்பு தேவையோ அதை நான் இப்போவே சேர்த்துட்றேன். கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். இப்போது நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் வதக்கி எடுக்கணும். நல்லா கொலையே வதங்கி வந்துடணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மல்லித்தூள் 1 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் போதும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கறி மசாலா பிரியாணிக்கு எந்த பிரியாணியாக இருந்தாலும் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன். இப்போ ஃப்ளேமை இன்னுமே கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி செய்கிறப்போ உங்களுக்கு நல்ல கிரேவி நல்ல பக்குவமாக வருங்க. ஸோ இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. அதாவது எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தயிரை சேர்த்து, தயிர் 1/2 கப் அளவு சேர்த்துனீங்கன்னா தான் அந்த காரத்தன்மை வயிற்றுக்குள்ளே போய் எரியாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 1/2 கப் அளவு தயிர் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், கிரேவி பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது, இந்த மாதிரி வந்துடணும். இப்போது இந்த டைமில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற 2 பாக்கெட் கேலானை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் காளான் அதிகமாக இருந்தால் தான் மஷ்ரூம் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ நான் 2 பாக்கெட் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது இதிலேருந்து தண்ணி விட்டு வரும். அதனால் கொஞ்சம் ஃப்ளேமை கம்மியாக விட்டு அப்பப்போ நல்லா கலரி கொடுத்துட்டே இருங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்கும் இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள் எப்படி தண்ணி விட்டு வருது இல்லையா.
இது நல்லா இது பண்ணதுக்கப்புறமா நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுங்கிற தண்ணி மெஷர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சேர்த்துனதுக்கப்புறமா இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். மல்லித்தலை இந்த டைமில் கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கிறப்போ வாசனை நல்லா கொடுக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அதே மாதிரி அரிசி பார்த்திங்கன்னா நம்ம கழுவி வச்சுருக்கோம். அது வந்து ரொம்ப ட்ரையாகவும் ஆயிடக்கூடாது, அதே மாதிரி தண்ணியில் ஊற வச்சிடவும் கூடாது. இப்போ நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இது வந்து சீரக சம்பா அரிசிங்க. இப்படி பிடிச்சா பாருங்கள் எவ்வளோ ஈரப்பதமாக இருக்கு இல்லையா. இந்த மாதிரி ஈரப்பதம் மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப ட்ரையாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப கொலைய தண்ணியில் ஊறிடக்கூடாது. இப்போ ஒரே மிக்ஸ் போதும், அரிசி உடையாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க தேவைப்பட்டா. ஸோ இப்போது லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஒரு 3/4 பதம் வெந்துருச்சு. அதாவது லேசாக தண்ணி இருக்குது, 3/4 பதம் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து இந்த பாத்திரத்தை இறக்கி வச்சுட்டு தம் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த பாத்திரத்தை இறக்கி வச்சுட்டு தோசைக்கல் வச்சு இன்றைக்கி தம் போடலாங்க. ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சுருங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த ரசத்துக்கெல்லாம் இடிப்போம் இல்லையா, அந்த கல் தான் வைக்கிறேன். நீங்கள் இது இல்லை அப்படின்னா வெயிட்டாக வேறு ஏதாவது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தம் போடுறப்போ உதிரி உதிரியாக சூப்பராக வந்துடும். நம்ம தம் போடுறப்போ ஃப்ளேம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லையே இருக்கட்டும். அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.